ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கம்பம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கம்பம் பஸ் ஸ்டாண்ட். கம்பத்திலிருந்து சுருளி ஃபால்ஸ் வரைக்கும் எப்படி போகிறது அப்படிங்கிற வீடியோ தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஸோ கம்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா காந்தி ஸ்டாச்சுன்னு ஒரு ஏரியா இருக்குங்க டவுனுக்குள்ளே. அங்கேருந்து எப்போவுமே மினி பஸ் இருக்குமா. ஸோ இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வாங்க நம்ம கம்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காந்தி ஸ்டாச்சு போயிட்டு அங்கிருந்து மினி பஸ் பிடிச்சி நம்ம சுருளி ஃபால்ஸ் நோக்கிய பயணத்தை தொடரலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் கம்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுருளி ஃபால்ஸ் நோக்கிய பயணத்துக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கம்பம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குங்க. தேனிக்கெல்லாம் வந்து எக்கச்சக்க பஸ் இருக்கு. நம்ம காலையில தேனியில இருந்து தான் கம்பம் வந்தோம். லாஸ்ட் வீடியோ வந்து நான் தேனி டு கம்பம் வந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம வெளியே போகணுங்க காந்தி ஸ்டாச்சுக்கு. வாங்க போலாம். ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கம்பம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா தேவாரம், மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், தேனி, திருச்செந்தூர்னு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. இங்கிருந்து குமிலிக்கெல்லாம் வந்து நிறைய பஸ் கனெக்டிவிட்டி. ஸோ வாங்க. ஸோ இங்கிருந்து இந்த சைடு போகணும்னு சொன்னாங்க. நாம நவம்பர் மாதம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. வடகிழக்கு பருவமழை சீசன். இந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன், போலாம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வந்தா இங்க போடி ஹோட்டல், கோபாலகிருஷ்ண விலாஸ் ஹோட்டல் நல்லா இருக்குங்க. அங்கிருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல நமக்கு காந்தி ஸ்டாச்சு இருக்கும். அங்கிருந்து தான் வந்து சுருளி ஃபால்ஸ் போறதுக்கான மினி பஸ்ஸஸ் கிடைக்கும். நாங்க வாங்க போலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான். நம்ம மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஏரியால இருந்து காந்தி ஸ்டாச்சு பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, இதுதான் காந்தி ஸ்டாச்சு. ஸோ இங்கதான் வந்து மினி பஸ்ஸஸ் நிக்கும்னு சொன்னாங்க. இதுதான் அந்த மினி பஸ்ஸா என்னன்னு தெரியல, போய் கேட்டு பார்ப்போங்க. மக்களே, நம்ம காந்தி சிலைக்கு பக்கத்துல இந்த மினி பஸ்ஸஸ் நிக்குது பாருங்க. இதுதான் வந்து சுருளி தீர்த்தம் போற மினி பஸ்ஸஸ்ங்க. வாங்க போலாம். ஸோ இங்க வந்துதான் நீங்க பஸ் எடுக்கணும். அடிக்கடி பஸ் இருக்கும். மக்களே, இதுதான் நம்ம சுருளி ஃபால்ஸ் போற மினி பஸ்ஸுங்க. ஸோ எவ்ரி 1/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கிருந்து எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. சுருளி ஃபால்ஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பஸ் ஏறதுக்கு முன்னாடியே இங்க வெளியே பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குங்க. நீங்க ஜம்முன்னு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிக்கலாம் சுருளி ஃபால்ஸ்க்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுருளி தீர்த்தம் போற மினி பஸ் வந்து நம்ம கம்பம் காந்தி ஸ்டாச்சு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா சுருளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம கம்பம் மெயின் டவுன்ல இருந்து. ஸோ அந்த சுருளிப்பட்டி வில்லேஜ் தாண்டி தான் வந்து சுருளி தீர்த்தம் இருக்கு. அங்கிருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும் டுவர்ட்ஸ் ஃபாரஸ்ட், மலை அடிவாரத்துல. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து அந்த மலை அடிவாரத்துல கோவில், அதுக்கப்புறம் சுருளி ஃபால்ஸ்ல இருந்து ஓடுற ஆறெல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்திலேயே நிறுத்திடுவாங்களாம். நாம அங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஃபால்ஸ்க்கு மேல. ஸோ போற வழி எல்லாமே வந்து தேனி டிஸ்ட்ரிக்டோட சூப்பரான கிராமப்புறங்களை பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சீனிக்கா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாம கம்பம்ல இருந்து கிராமப்புறங்கள் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ கம்பம் பாத்தீங்கன்னா வைன்யார்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து நிறைய திராட்சை விளையிற தோட்டங்கள் இருக்கு. முக்கியமா கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் தான் வந்து திராட்சை தோட்டங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம
கம்பம் டவுன்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர் வந்தோடனே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தோப்புகளுக்குள்ளதான் வந்து நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ கண்டினியூஸா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம நம்ம சுருளி தீர்த்தம் ரீச் பண்ற வரைக்குமே வந்து டிராவல் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. நம்ம இந்த ட்ரிப்ல வந்து தேனி சீரீஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தேனி மாவட்டத்தை பர்டிகுலரா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்தோம். ஸோ வந்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம மேகமலை எல்லாம் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே சின்ன சுருளி ஃபால்ஸ் போனோம். இன்னைக்கு வந்து மெயின் சுருளி அருவிக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில பாத்தீங்களா ரோடு சைட்ல ஃபுல்லாவே வந்து ஆறுகள், வாய்க்கால்கள், தோப்புகள், வயல்கள்னு வேற லெவல்ல இருக்குங்க. இயற்கை அழகா கொட்டி வச்சிருக்கு தேனி மாவட்டத்துல. நம்ம எந்த டைரக்ஷன்ல போனாலுமே வந்து எல்லா ஊர்களுமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஃபுல்லா வந்து ஃபெர்டைல் லேண்டு, அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் வந்து தென்னைமர தோப்புகள், நெல் விளையிற வயல்கள், முக்கியமா ஆறுகள் ஓடுற பகுதிகளில் பாத்தீங்கன்னா நெல் நிறைய விளையுது. மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய தென்னந்தோப்புகள் அப்படி இருக்கு. கம்பம் பக்கத்துல வந்து மலை அடிவாரத்துல வந்து நிறைய திராட்சை தோட்டங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சோ நாம இப்போ கம்பம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த கிராமங்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி நாம டுவர்ட்ஸ் சுருளி தீர்த்தம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்க, நம்ம ரோடு போற இடம் எல்லாமே வந்து இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகள் இருக்கு, ஆறுகள் இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க ஜேர்னியே. ஸோ கண்டினியூஸா பாருங்க. இன்னும் நம்ம சுருளி தீர்த்தம் போக போக வந்து வேற லெவல்ல இருக்க போகுது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பம் டவுன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செம்ம சூப்பரான கிராமங்கள் வழியா நாம் இப்போ சுருளிப்பட்டி வில்லேஜ் ரீச் ஆயாச்சுங்க. நான் சொன்னேன் இல்லையா, கம்பம்ல இருந்து சுருளி தீர்த்தம் போற வழியில சுருளிப்பட்டி வில்லேஜ் தான் வந்து கடைசி கிராமம். அந்த கிராமத்துல தான் வந்து சுருளி ஃபால்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஃபாரஸ்டோட பகுதிகள் வந்து சுருளிப்பட்டி வில்லேஜ்ல இருந்து டுவர்ட்ஸ் அந்த ஹில்ஸ் போற வழியில தான் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கிருந்து வந்து நாம ஹில்ஸ் ரீச் ஆகுற வரைக்கும் வேற லெவல்ல இருக்கும். இந்த ஏரியால தான் வந்து நிறைய திராட்சை தோட்டங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எனக்குமே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு இப்படிதான் இருக்கும் நாம. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து திராட்சை தோட்டங்களை நேர்ல பார்த்ததே இல்லைங்க. வீடியோஸ்ல தான் வந்து நிறைய வைன்யார்ட்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம லைஃப் ஸ்டைல் சேனல்ஸ் எல்லாம் இருக்கும்ல டிவில, ஸோ அதுல நிறைய பார்த்துருக்கேன். நம்ம ஸ்பெயின்ல பிரான்ஸ்ல எல்லாம் வந்து வைன்யார்ட்ஸ்ல இருந்து எப்படி திராட்சை எடுத்து அங்கங்க இருக்கிற திராட்சை தோட்டங்களுக்குள்ளேயே வந்து வைன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் இதுதான் வந்து நம்ம இந்தியால, அதுவும் நம்ம மாநிலத்துல இருக்கிற வைன்யார்ட்ஸ நேர்ல பாக்குறது. இங்க பாருங்க, இங்க கொடி போட்டிருக்காங்க பாருங்க, வேலி போட்டு. ஸோ இதெல்லாமே வந்து வைன்யார்ட்ஸ் தாங்க. ரெகுலரா வந்து கொடிகள்ல விளைவிக்கிற ஒரு கிராப் மாதிரி தான். பட் நேர்ல பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்ம சுருளி ஃபால்ஸ் போயிட்டு இருக்கிற வழிங்க இது. சுருளிப்பட்டி கிராமத்துல இருந்து டுவர்ட்ஸ் சுருளி ஃபால்ஸ் போயிட்டு இருக்கிற வழி வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ சுருளி தீர்த்தம் பாத்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு மிக மிக என்ன சொல்றது ஃபேமஸான ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து சுருளியாண்டவர் கோவில்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுவும் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அதனால நிறைய டூரிஸ்ட் வரக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நேத்து வந்து சுருளி சின்ன சுருளி ஃபால்ஸ் போயிருந்தோம். அது வந்து அவ்வளவா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பகுதி, அதனால அவ்வளவு டூரிஸ்ட் பார்க்க முடியல. ஸோ இங்க கண்டிப்பா வந்து நம்ம சின்ன சுருளி ஃபால்ஸ் மேகமலை விடவே நிறைய டூரிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, மறுபடியும் நிறைய நம்ம திராட்சை தோட்டங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ மலை தெரியுது பாருங்க, ஹில்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாமே வந்து திராட்சை கொடிகள் தான், அங்கங்க இருக்கு பாருங்க. பட் இங்க வைன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இங்க மோஸ்டா விளையிறது பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு திராட்சை இருக்கும் இல்லையா, அந்த திராட்சை தான். ஸோ அது நிறைய விளையிற பகுதி தான் நம்ம கம்பம் பகுதி, தேனி மாவட்டத்துல. செம்ம சூப்பரா இருக்குங்க, வேற லெவல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட இவ்வளவு இன்டீரியர்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்றோம். வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் சுத்தியுமே பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற ஒரு வேலி மாதிரியான ஒரு பிளெயின் பகுதி தான் வந்து, அதாவது சமவெளி பகுதி தான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட். அதனால அப்கோர்ஸ் மலை அடிவாரத்துல இருக்கிற பகுதிகள் எல்லாம் ரொம்ப ஃபெர்டைலா தான் இருக்கும். ஸோ தேனி டிஸ்ட்ரிக்டும் அதுக்கு விதிவிலக்கே கிடையாது. ஸோ கரெக்டு தாங்க, நம்ம மக்கள் சொன்ன மாதிரி நம்ம மலைப்பகுதியை ரீச் ஆக மலை அடிவாரத்தில் இருக்கிற தோட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய திராட்சை விளைவிச்சிட்டு இருக்காங்க. வேற லெவலு. ஸோ கண்டினியூஸா பாருங்க, இன்னும் வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான், 3-4 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம சுருளி ஃபால்ஸ் ரீச் ஆகிறதுக்கு.
நம்ம சுருளிப்பட்டி வில்லேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் என்டையர் ஸ்ட்ரெச்சுமே பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு, அதுக்கப்புறம் திராட்சை தோட்டம், தென்னந்தோப்பு திராட்சை தோட்டம் மாறி மாறி இப்படிதாங்க இருக்கு. பேக்ரவுண்ட்ல நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து இன்னும் க்ளோஸா தெரிய ஆரம்பிக்குது. நம்ம சுருளி தீர்த்தத்தை கிட்ட நெருங்க நெருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்ம தமிழ் சினிமாக்கள்ல வர ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் நிறைய வந்து தேனி பகுதிகளிலயும் இருக்குங்க. பொள்ளாச்சி சைடும் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேனி சைடும் நிறைய எடுப்பாங்க. முக்கியமா வில்லேஜ் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ்னாவே வந்து தேனி பொள்ளாச்சி பகுதிகள் தான் வந்து மேக்சிமம் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல் லொகேஷன்ஸா இருக்கு பாருங்க. வேற லெவல்ங்க. கொக்கா மக்கான்னு இருக்கு. தேனி டிஸ்ட்ரிக்ட்ல எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணாலுமே வந்து நீங்க இதே மாதிரியான ஒரு இயற்கை சூழல்ல தான் வந்து டிராவல் பண்ணுவீங்க. ரோட்ஸோட ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மரங்கள் சூழ்ந்துட்டு, எந்த சைடு பார்த்தாலுமே வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு இருக்கிற ஃபெர்டைல்டு லேண்ட்ஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். உங்களுக்கு தேனி மாவட்டத்துல நீங்க டிராவல் பண்ணனா நம்ம பேக் பேக்கிங் தமிழ்நாட்டுக்குள்ள பண்றதுல இவ்வளவு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இவ்வளவு ஹிடன் பிளேசஸ் எல்லாம் இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஸோ நம்ம சுருளி தீர்த்தம் இருக்கிற அந்த கடைசி குட்டி டவுன்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி ஏரியா டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால இங்க நிறைய ஹோட்டல்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. சுருளி ஃபால்ஸ் பஸ் ஸ்டாண்ட், வாங்க இறங்கலாம். மக்களே, கம்பம்ல இருந்து சுருளி தீர்த்தம் வரைக்கும் அந்த மினி பஸ் நம்மள இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுச்சுங்க. அருவி தென்றலா பஸ்ஸுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா. சோ கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் தாங்க ஆச்சு நம்ம கம்பம்ல இருந்து சுருளி ஃபால்ஸ் வர்றதுக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான ரைடுங்க, கிராமப்புறங்கள் வழியா வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பம்ல இருந்து சுருளி தீர்த்தம், அதாவது சுருளி ஃபால்ஸ் வரைக்கும் வந்த இந்த மினி பஸ் டிராவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்பத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமப்புறங்கள் வழியா வந்த இந்த டிராவல் வேற லெவலுங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் எல்லா பக்கமுமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, வேற லெவலு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இங்க சுருளி ஃபால்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேங்க. போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு குளிக்கிறது, அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல, அதாவது நெக்ஸ்ட் சுருளி தீர்த்தம் எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from சுருளி தீர்த்தம்ங்க, தேனி டிஸ்ட்ரிக்ட். See you.